இது ப்ரைஸ் என்னென்ன? 89. இதுக்கு லீசிங் பஸ் அந்த 60%, 60. இதில் ஆடியா பைக் எல்லாம் நிற்கிது. ஆடியா எல்லாமே இதில் ஜீப் ஒன்று நிற்கிது. பிளாக் கலரில் ஜீப் 2019 மேனுஃபேக்சர். எல்லாம் கம்ஃபர்டபுளான ப்ரைஸோட இருக்குது. உங்களுக்கு ஏற்றது 1,87,00,000. இது விகோ என்ன? ஓகே ஓகே. இல்லை வேறு கலர் பிளாக் ஸ்டார் சி கிளாஸில் ஒரு பென்ச் ஸ்டார் நிற்குது கருப்பு கலரில். கார் ஒன்று நிற்குது. என்ன ப்ரைஸ் போட்டிருக்காங்க பாருங்க. 1,87,00,000 போட்டிருக்காங்க. 1,87,00,000 அந்த கார். எல்லா கலர்லையும் இருக்குன்னு போட்டிருக்காங்க. அதில் 3 டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க பார்க்கக்கூடிய. அதுக்கு மேலே இந்த பெட்ரோல் பைக் தான். ஃபியூவல் பெட்ரோல் கெப்பாசிட்டி. இன்ஜின் 1595 சிசி ஓட்டோ தான். அதே மாதிரி 2017 மேனுஃபேக்சர். அதே மாதிரி தான் இதில் ஜீப் ஒன்று நிற்குது. பிளாக் கலரில் ஜீப் 2019 மேனுஃபேக்சர். இன்ஜின் 1368 சிசி போட்ட ஆட்டோமேட்டிக் பார்க்கக்கூடிய இருக்கலாம். பிளாக் கலர் இருக்குது, ஒயிட் கலர் இருக்குது, எல்லா கலர்லேயும் இருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடிய இப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குது பாருங்க. பென்ச் கார் சி கிளாஸில் ஒரு பென்ச் கார் இருக்குது கருப்பு கலரில். ஃப்ரண்ட் ரூப் கூட இருக்குது பார்க்கக்கூடிய. ஃப்ரண்ட் ரூப் இருக்குது. இப்போ எல்லாம் ஆட்டோமேட்டிக் தான். இப்படி இருக்குன்னு பிளாக் கலரில் தண்ணி பிளாக். இன்னைக்கு அப்படி வைக்கக்கூடிய மாதிரி பெரிய ஸ்பேஸும் இருக்குது. ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். இதில் போட்டு ப்ரைஸ் இதில் போடையில் இதெல்லாம் போட்டுருக்காங்க. ப்ரைஸ் போட்டுருக்காங்க. 4,79,00,000. இந்த நீங்கள் இதை வாங்கினா 4,79,00,000. என்ன நினைக்கிறோம்? 4,79,00,000. இந்த கார் மட்டும் முன்னுக்கு 3 பேர் இருக்கக்கூடிய, முன்னுக்கு 2 பேர், பின்னுக்கு 3 பேர். ஆட்டோமேட்டிக் தான். டிஸ்பிளே எல்லாம் போட்டிருக்காங்க. அப்படியே கம்ஃபர்டபுளாக இருக்கு. கொண்டு பாருங்க. இந்தியாவில் ஃபுல்லாகவே ஜீப் தான் நிற்கிது பாருங்கள். ஜீப் இந்த 2 ஜீப் இருக்குது. இந்த இதில் ஒரு ஜீப் நீங்கள் எப்படி வடிவாக இருக்குன்னு பாருங்க. நீங்கள் ஒயிட் அட்வென்ச்சர் செய்கிறாண்டா அந்த ஜீப்பை வாங்கி போகலாம். அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி தான் அங்காலயம் ஒன்று நிற்குது. சேம் இது ஒயிட் கலர், அது கிரே கலர். என்ன ஃபீச்சர்ஸ்ன்னு அதில் போட்டிருக்கு. இப்போ எந்த பார்க்கலாம். அதை நாங்கள் இதில் இன்னொரு கார் ஒன்று நிற்கி டோர்பியோ உண்டு. டொயோட்டோன்னா இது இல்லை ஒயிட் கலரில் நிற்கிது. இல்லை ஃபீச்சர்ஸ் ஒன்றும் போடையில். கம்ஃபர்டபுளான கார். இன்றைக்கி 3 பேர் வடிவாக இருக்கலாம், முன்னுக்கு 2 பேர் இருக்கலாம். இதை பார்க்கக்கூடியதாக இருக்காங்க. டிஸ்பிளே போட்டிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஃபுல் ஆப்ஷன் முன்னுக்கு கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே இருக்குது. தான் ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் போட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இப்போ எல்லாத்தையும் 1-2 சாம்பிள் இதில் விட்டுருக்காங்க. உள்ளுக்கு என்ன ப்ரைஸ் என்ன போகுது? ப்ரைஸ் 89 ரைஸ். இது விகோ தான் 89 ரைஸ். 130 கிட்ட போகணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் விலைப்படியில் போந்து போடுறேன் பாருங்க. அப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குது. முன்னுக்கு ஃபுல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முன்னுக்கு சைட் ஓப்பன் இருக்குது. இதில் நிக்கல் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. நிக்கல் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிக்கல் உடையில
இங்கே வந்தால் நீங்கள் கதைச்சி எடுக்கலாம் அவருடைய ஒன்று ஒன்றா காட்டுறேன் இப்போ பாருங்க. பின் சீட்டிங் காட்டுறேன் அப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குண்டு. 3 பேர் வடிவாக இருந்து போகக்கூடிய மாதிரி பின்னுக்கு அப்படி இருக்குதாங்க. முன்னுக்கு அப்படி இருக்குது, பின்னுக்கு அப்படி இருக்குது. அதே மாதிரி தான் இதுவும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் தான். எனக்கு சமாதிலேயே வைக்கக்கூடிய மாதிரி ஸ்டோர் பண்ணி கொண்டு ட்ரிப்புகள் எங்கேயும் போனால் போகக்கூடிய மாதிரி இருக்குது. பிராண்ட் நியூ கார் தான். ஓகேண்ணா, நன்றி. இது விகோ என்ன? ஓகே ஓகே. இல்லை வேறு ப்ளூ என்ன எல்லோலாம் பாரு என்ன கலர்ஸ் இருக்கு என்ன? ஓகே. இது ப்ரைஸ் என்னென்ன? 89. இதுக்கு லீசிங் பஸ் அந்த 60% 60 லீஸ் கொடுக்குறேன். எவ்வளோ பெட்ரோல் வேஸ்ட் லிட்டருக்கு? 16. அவரேஜ் 16. 1000 cc என்ன? ஓகே ஓகே. 1000 cc. இதில் எல்லா கலர்ஸில் நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. நார்மல் இப்போ நாங்கள் நார்மலாக எடுக்கக்கூடிய மாதிரிண்டா இந்த காரை நீங்கள் பார்க்கலாம். சரியா? இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் இவி கார் உண்டு. ரெண்டு கலரில் நிற்கிது, ரெட் கலரில் நிற்கிது, கிரே கலரில் நிற்கிது. எல்லாமே ரெண்டுமே இவி வாகனங்கள். இதில் நிற்கிறவில்ல ஆகுது. இதில் ஆடியா பைக் எல்லாம் நிற்கிது. ஆடியான எல்லா வகையான பைக்ஸும் ஒரு பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்தியாவில் அவங்களோட ஒயில் சிஸ்டங்கள் எல்லாம் விற்கிறதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த ப்ரைஸ்கள் என்ன மாறிட்டு அதே மாதிரி இந்தியாவில் பெரிய பெரிய ஹேர்ஸுகள் காருகள் எல்லாம் இந்தியாவில் வரக்கூடியதாக இருக்குது. அப்படி அங்கே போட்டுட்டா பார்ப்போம் என்ன நினைக்கிறேன். இதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தோம்னா இதில் ராயல் என்ஃபீல்ட் பைக் நீங்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. ராயல் என்ஃபீல்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இங்கே வந்தால் நீங்கள் 3 நாள் நடக்கும். ஸோ 3 நாள் வந்தால் இந்த பார்வையிட்டு என்னென்ன ப்ரைஸு அதெல்லாம் கேட்டு அறியக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி இந்தியாவில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல கார்கள்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லாம் ஃபுல்லாக 3 ஈவி கார் தான். ஈவிலேயே என்னென்ன கார்கள் இருக்கிறாங்க இதெல்லாம் கம்ஃபர்டபுளான ப்ரைஸோடு இருக்குது. உங்களுக்கு ஏற்ற விலையில் நார்மல் ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் கை வைக்கிறதான விலையில் கார்கள் வாங்க கொடுக்குறாங்க. அதுக்கான ஹீரோ ஷோரூம் இருக்குது. அதை நார்மலாக காட்டுறாங்க. இது 3 நாள் நடக்குது. வேணால் நீங்கள் வந்து பார்க்கலாம். அதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துருக்காங்க.